சொல்லு. சில கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா நாட்டிலையும் வந்து பயங்கர ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் சில கேம்ஸ் மட்டும் தான் ஒரிஜினல் கண்டென்ட் இல்லாமல் வேறு கண்டென்ட் மாற்றி ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா மொத்தமாக அந்த கேமே பேன் பண்ணிடுவாங்க. என் நாட்டுக்குள்ளே நீ வரக்கூடாதுடா அப்படின்ட்டு பேன் பண்ணிடுவாங்க. ஒய் சார். ஸோ அந்த மாதிரி வந்து தடை செய்யப்பட்ட கேம்கள் என்னென்ன, சென்சார் செய்யப்பட்ட கேம்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். பேண்ட் அண்ட் சென்சார்டு கேம்ஸ் பார்ட் 4. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 3 பார்ட் இந்த சேனலில் போட்டிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இங்கே பழைய சேனலில் போட கணக்கெல்லாம் அழிச்சிட்டு அதே கூட்டம் 8 பார்ட்டு மேலே வரும் போல. பட் இருந்தால் இந்த சேனல் இப்படி கணக்கு 4 தான். ஸோ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க, இதில் லைக் பண்ணுங்க, மறக்காம ஹைப் ஏற்றி விடுங்க. ஹைப் ஏற்றினா 4 பேருக்கு காட்டும். ஓகே போராசில் போயிடலாம். நான் கரணசாமி இந்த ஷோ ஆறாவதுல பார்க்க போகிறது ஃபோர்ட்நைட். ஃபோர்ட்நைட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேட்டில் ராயல் கேம். இது வந்து மொபைல் கேம்லாம் இல்லை. மொபைலுக்கு வந்துச்சு, அப்புறம் தூக்குனாங்க, அதுக்கப்புறம் வந்து என் சைட்டில் வந்து ஏற்றிக்க அப்படின்னாங்க. எப்பிக்கு ஒரு ஸ்டோர் திறந்தாங்க, மொபைல்லையும் ரிலீஸ் பண்ணாங்க. சில கேம் மொபைல்ஸாக வரும், லோ எம் மொபைல்லாம் வராது. ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேம். சரியா சொல்லாமனா நம்ம ஊரில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் எந்தளவுக்கு ஃபேமஸோ அந்த மாதிரி ஃபாரினில் வந்து ஃபோர்ட்நைட் பயங்கர ஃபேமஸ். ஃபோர்ட்நைட்டில் இல்லாத கேரக்டரே இல்லை. பாப் கல்ச்சரில் இருக்கிற பெரும்பாலான கேரக்டர்ஸை உள்ளே விட்டு கொலாபரேஷன் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க இந்த ஃபோர்ட்நைட்டில். இப்படிப்பட்ட ஃபோர்ட்நைட் வந்து எங்கே தடை பண்ணாங்க அப்படின்னா முக்கியமாக சைனாவில் தான். சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இறையாண்மைக்கு வந்து எதிராகவோ இல்லை அவங்க அரசியல் தலைவருக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா எதிராலாம் இல்லை, சும்மா ஒரு ஃபன் பண்ணுறதுக்கு போட்டால் கூட டக்குன்னு பேன் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க, இந்தா கிளம்பு அப்படின்ட்டு. குபேர் சிரிப்பை அடக்கிய குற்றத்திற்காக இன்றைய இந்த தளபதி பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் வந்து இது வந்து கேம்லிங் மாதிரி இருக்குது, இது வந்து ரொம்ப வன்முறை தூண்டுது அப்படின்ற ஒரு டாக் வச்சு இந்த கேம் மேலே இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா எப்பி கேமே முன் வந்து இல்லை சைனாவில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆனால் சில கேரக்டர்ஸ் வந்து மாற்றுவோன்ட்டு மாற்றினாங்க. குறிப்பாக சொன்னால் சைனாவில் வந்து இந்த ஸ்கேட்டன் வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஸ்கேட்டன் எலும்பு கூட இருந்துச்சுன்னா அது பேட் லக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அதான் என்ன பண்ணாங்கன்னா எந்தெந்த கேரக்டர்லாம் வந்து ஸ்கேட்டன் மாதிரி இருக்குதோ, எந்தெந்த கேரக்டர் ஸ்கேட்டன் தெரியுதோ, எலும்பு தெரியுதோ அந்த கேரக்டரை ரீமாடல் பண்ணி வேற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சைனாவில். பட் அப்படி பண்ணி ஃபோர்ட்நைட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க சைனாவில், என்ன கிளம்பு அப்படின்ட்டாங்க. நாட் ஒன்லி சைனா, ஃபோர்ட்நைட் வந்து ஏகப்பட்ட நாடுகளில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பலாரஸ், சூடான், சவுத் சூடான், லிபியா இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகளில் வந்து தடை பண்ணியிருக்காங்க ஃபோர்ட்நைட்டை. இது என் பேட்டில் ராயல் கேமாக தடை பண்ணிட்டீங்களா ஒரு நாட்டிலையும்? அதில் அவ்வளோ வயலன்ஸ் இருக்கும். பேட்டில் ராயல் கான்செப்ட் இருக்கிறதா அது ஓகேவா? வீடு கட்டலாம், இது பண்ணலாம், சண்டை போடுறது, உள்ளே வந்து 10 பேருக்குள்ள போகிறது, கண்ணை இது எடுக்கிறது தான், லூட் எடுக்கிறது தான் வந்து மெயின் காரணம் தான் இருக்கும். பயங்கர ஃபேமஸான கேம் தான். பட் சில நாடுகளுக்கு வந்து அவங்க வன்முறை மாதிரி தெரிஞ்சனால அதை வந்து தூக்கிட்டாங்க. இது வந்து குழந்தைகள் மத்தியில் போயிடக்கூடாது, இதாக இருக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. 5வது இடத்துல பார்க்க போகிறது ஹார்வெஸ்டர். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா 1996 ரிலீஸ் ஆகிருந்திருக்கும். இந்த கேம் விண்டோஸுக்கு, MS DOSக்கு இன்னும் ரிலீஸ் ஆன கேம் தான் இந்த ஹார்வெஸ்டர். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் வந்து ஸ்டீமில் இருக்குது. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா தடை பண்ணது எங்கே அப்படின்னா ஜெர்மனியில் தான். ஜெர்மனியில் மொத்தமாக பேன் பண்ணிட்டாங்க. யூரோப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சென்சார் பண்ணாங்க. ரொம்ப வைலன்ஸாக தம்பி சென்சார் பண்ணாங்க. அமெரிக்காவில் மட்டும்தான் சென்சார் பண்ணாமல் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சில சென்சார் பண்ணாங்க. அப்படி என்ன இந்த கேமில் இருக்குது? 1996 வந்த கேம், பழைய கேம். அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3rd person ஆக்சன் வச்செல்லாம் கிடையாது. இது வரையும் கிளிக் பண்ணுற கேம் தான், கிளிக் பண்ண நெகட்டிவ் செட் பண்ணுற கேம் தான் இது. பட் இது என்னன்னா இந்த கேமோட கண்டென்ட் தான் முக்கியமானது. ஹீரோவோட பேர் வந்து ஸ்டீவ் மேசன். தாயை வந்து ஒரு நாள் வந்து தூக்கம் வந்து எழுந்திருக்கிறாரு. எந்திரிச்ச உடனே ஊரே வந்து வித்தியாசமாக இருக்குது, ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. தாயோட வீடு இருக்குது டெக்சாஸில். பட் அவரோட கண் விழிச்ச ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1953க்கு இது டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்திருக்கும். எல்லாம் ஏன் இந்த மாதிரி சேஞ்சாக நடக்குது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவருடைய அம்மாவும் வந்தாலும் சரி, அவன் தம்பியும் சரி சேஞ்சாக நடந்துக்குவாங்க. இவர் வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. அந்த டைமில் வந்து இவர் கட்டிக்கிற பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொண்ணை ஒரு பெரிய மாலையில் வந்து கடத்தின்னு போயிடுவாங்க. இப்போ இவளை காப்பாற்றணும் அப்படின்னா நீ வந்து சில விஷயங்கள்லாம் செய்யணும்ன்ட்டு ஒருத்தன் வந்து அன்னியன் ட்ரெஸ் போட்டு சொல்லுவான். அதுக்காக வந்து பல கொலைகள் வாயில சொல்ல முடியாத செய்ய சொல்லுவாங்க, மனிதத்தன்மை இல்லாத மாதிரி செய்ய சொல்லுவாங்க. அவனும் வந்து அதெல்லாம் செய்வான். கடைசியில் வந்து 2 வாய்ப்பு நமக்கு கொடுப்பாங்க, மேட்ரிக்ஸ் மாதிரி. ஒன்று இந்த பொண்ணை காப்பாற்றி நீ அவ்வளோ சந்தோஷமாக வாழ்றது, இன்னொன்று இந்த பொண்ணை கொலை பண்ணுறது. இவ்வளோ பண்ணதே அந்த பொண்ணை காப்பாற்றுதான். ஆனால் இந்த பொண்ணையும் கொலை சொல்லுவானுங்க அந்த கேமில். தலைவன் வந்து இந்த பொண்ணோட சந்தோஷமாக வாழணும், நான் வாழ்ந்து வந்தது இவளுக்காக தான், இவ்வளோ சந்தோஷமாக வாழணும்னு சரி பண்ணா மாத்திரை எடுத்துக்கிட்டு பொண்ணை காப்பாற்றி வெளியே போயிடுவார். கல்யாணம் பண்ணிடுவார், குழந்தை குட்டிலாம் பெற்றுக்குவார். அப்புறம் வந்து அந்த பில்டிங்குக்கு வெளியே வந்து 2 பேர் பொண்ணாட்டி 2 பேரும் சமாதி இருக்கும்.
ஹாப்பிலி லிவ்ட். பட் இங்கே தான் ட்விஸ்ட்டு, இதெல்லாமே பொய். அது ஃபேக். தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீக்ரெட் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, இவனோட பிரெயினை வந்து உள்ள புகுந்து ஒரு தப்பான மெமரிஸை கொடுத்து இவனை வந்து சைக்கோ கலராக மாற்றணும் அப்படின்னு வந்து இவனோட மெமரி வந்து ஆல்டர் பண்ணிருப்பாங்க. பட் இவன் வந்து இல்லை, அந்த பொண்ணை கொலை பண்ண மாட்டேன், சைக்கோவாக இருக்க மாட்டேன், நிம்மதியாக வாழ்க்கை வாழ போகிறேன்னு ஒன்று, இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்ட்டு அவன் வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படியே இவன் ஸ்ட்ரேஞ்சாக பிலீவ் பண்ணது எல்லாமே மெமரி நடக்கிற விஷயம் தான். இல்லை அந்த பொண்ணை அவன் கொண்டுட்டான் அப்படின்னா அவனை வந்து உயிர் கொடுத்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. வெளியே கொண்டு வந்து ஊருக்குள்ளே அலைய விடுவாங்க. பல பேர் அவன் கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் இங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு, இதுவுமே பொய் தான். ஏன் அப்படின்னா அவன் வந்து ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த கேம் தான் இந்த கேம். இது பேன் பண்ண வேண்டிய கேம். கேட்கவே இவ்வளோ கொடூரமாக இருக்குல்ல. இதனால அந்த கேமை பேன் பண்ணது காரணமே இதுதான். 4வது இடத்துல பார்க்க போகிறது சூப்பர் மேரியோ கார்ட். மேரியோ கார்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்திருக்கும். அதில் முக்கியமான ஒரு முதல் கேம் தான் 1992 ரிலீஸ் ஆன மேரியோ கார்ட். இது பார்த்தீங்கன்னா காரேஸ் கேம் தாங்க. ஆக்சுவலி நிண்டெண்டோ வந்து இந்த மேரியை வச்சு ஏகப்பட்ட கேம் மில்க் பண்ணியிருக்கான். இந்த கிருமிக்கு வந்து மாத்திரை போடுற மாதிரி ஒரு டெட்ரிக்ஸ் மாதிரி ஒரு கேம். அதுக்கு வந்து டாக்டர் மேரியோன்னு பேர் வச்சு மேரிக்கு வந்து டாக்டர் எஃப்எம் போட்டிருப்பான். இது வந்து காரேஸ் ஓட்டுற மாதிரி ஒரு கேமு. இதில் வந்து சூப்பர் மேரியோ யூனிவர்ஸ்ல இருந்து எல்லா கேரக்டருமே இதுக்குள்ளே இருக்கும். பட் இதில் என்ன சென்சர் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட எண்டிங்கில் தான் கேமில் ஜெயிச்சாங்க அப்படின்னா முதல் 3 பேர் வைக்க வைப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்ட்டு. பொதுவாக காலேஜ் ஜெயிச்சா வந்து ஷாம்பியனை குழுக்க வைப்பாங்க இல்லையா, அப்படியே டம்மாலும் திருக்கிங்க. அந்த மாதிரி ஒரு சீன் வந்து இந்த கேம்குள்ளே இருந்திருக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா பிரின்சஸ் பீச்சும் பவுசரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாம்பியனை வாயில கூட்டு குடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் அந்த கேமுக்குள்ள. இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா ஜப்பானில் வந்து கேம் ஓகே ஆயிடுச்சு. பட் இது அமெரிக்காவுக்கு போகும் பொழுதும் யூரோப் கிட்ட போகும் பொழுதும் இல்லை இது வந்து குழந்தைங்க ஆடுற கேமு. குழந்தைங்க ஆடுற கேமில் இந்த மாதிரி வந்து குடிக்கிற மாதிரி காட்டுற தப்பு. அவங்க ஊரில் உலக இப்படி இருந்திருக்கானுங்கன்ட்டு நம்ம ஊர்லாம் அட்ராவில் ஓப்பன் டாஸ்மார்க்ன்றானுங்க. தேவையில்லாத கண்டென்ட். இந்த மாதிரி வந்து குடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இது வந்து ஆல்கஹாலை வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை கட் பண்ண சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்ல நிண்டெண்டோவும் அதை மட்டும் கட் பண்ணியிருப்பாங்க. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டில அவன் வாழணும், அதுக்கு சந்தனத்தை கொல்லணும். அது ஜாப்பனீஸ் வெர்ஷன்ல ஷாம்பெயின் வந்து வாயில ஊற்றி குடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அமெரிக்கன் வெர்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஷாம்பெயினை கையில குடுக்குற மாதிரி இருக்கும், குடிக்கிற மாதிரி இருந்திருக்காது. ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது குடிமகர்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டுக்கே நம்ம தான் ஹெல்ப்ஃபுல். பட் இப்படி பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் 8.76 மில்லியன் 8.76 மில்லியன் காப்பீஸ் வித்திருக்கு அந்த டைம். உண்மையிலே பயங்கரமான விஷயம் தாங்க. ஆக்சுவலி அது மட்டும் வந்து அமெரிக்கா சென்சார் பண்ணல, இன்னும் நல்லா பார்த்தாங்க. குறிப்பாக சொன்னா கேமோட மெயின் மெனு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் வெர்ஷன்ல ஒரு குடம் மாதிரி போட்டு கீழே வந்து மேரியோ பேரும் பிரின்சஸ் பேச்சோட பேரும் இருந்திருக்கும். இது வந்து ஜப்பான்ல ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் போல இருக்கு. 2 காதல் இருந்தாங்க அப்படின்னா கொடை கீழே 2 பேர் பேர் எழுதுறது வந்து ஒரு காதல் சின்னமா இருந்திருக்கு போல ஜப்பான்ல. இது வந்து அனிமில கூட வரும். இந்த மாதிரி விஷயத்த வந்து கேமோட மெயின் மெனுவிலையும் கேமோட பேக்ரவுண்டும் இருக்கிற மாதிரி டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க மேரியோ கார்ட்ல. பட் என்ன ஆச்சு, இது வந்து இல்லை இது வந்து தப்பா இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்களான்னு தெரியல, இல்லை இந்த ஜாப்பனீஸ் கல்ச்சர் இவங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னாலும் தெரியல. அதை அப்படியே தூக்கிட்டு அதுக்கு பதில் வந்து சூப்பர் மேரியோ சாப்பிட்ற மஷ்ரூமை வந்து அதில் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேமை சென்சார் பண்ணியிருப்பாங்க அமெரிக்கன் வெர்ஷன்ல. 3வது பார்க்க போகிறது ஹாட்லைன் மியாமி 2 ராங் நம்பர். இந்த கேம் தடை பண்ணது எங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் தான். காரணம் இந்த கேமுக்குள்ள இருந்த வைலன்ஸ். ஆக்சுவலி கேம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பயங்கரமான கிராஃபிக்ஸ் கேம்லாம் கிடையாது. இது ஒரு டாப் டவுன் கேமு. இத்தனையும் பிக்சல் கேம் தான். இந்த கேம் பிக்சல் ஆர்ட்லாம் இந்த கேமே இருந்திருக்கும். பட் கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வைலன்ஸ் இருந்திருக்கும். ரீசெண்டாக கூட நம்ம சேனலில் வந்து இந்த கேமோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லைவ் போட்டிருப்பேன். நம்ம லேக் கேமிங் வந்து ஒரு சேலஞ்சுமே கொடுத்துருக்கேன், கேம் பண்ணுங்க அப்படின்ட்டு. மனுஷனால வந்து கேமை ஜெயிக்கவே முடியாம டென்ஷன் ஆகி கேமை பாதிலே விட்டார். பட் நம்ம பார்த்தா ஒரே ஆட்டம்ல ஜெயிச்சு திருப்போம் சீரை. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எனக்கு பெருமைதான். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஜாலியான ஃபன்னான கேம் தான் இது. இந்த கேம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் இது பண்ணலாம், இல்லை வந்து இந்த ஐடென்டிட்டி வந்து பயங்கரமாக வந்து மாசம் காட்டே விளாடலாம். பட் செகண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கதை வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப காமெண்டாக இருக்கும். கதை ஸ்டோரியே 4 தான் ப்ளே ஆகும். பட் நீங்க கேம் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா கதை சூப்பராக இருந்திருக்கும். இந்த கதையை ஒரு படமாகவே எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அப்படிப்பட்ட கேம் கொஞ்சம் கேம் கதை சொல்ல பார்க்குறேன். இந்த மாதிரி கேம்லாம் கதை படம் பார்க்க மாட்டேங்க. எனக்கு போன ஆசை தான், ஆசையாக வீடியோ கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு வேலை இருக்கு. ஸோ இந்த கேம் கூட பார்த்தீங்க அப்படின்னா வயலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து இந்த கேம் வந்து தடை பண்ணியிருப்பாங்க. பட் கேம் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இல்லை இந்த கேமுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் ரிலீஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டி சேர்த்து கலெக்ஷன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பண்டில் ரிலீஸ் பண்ணலாம் பிளான் போட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் நீ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணிக்க, செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ண முடியாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தால பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்டலை வந்து அந்த டெவலப்பரால் ரிலீஸே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவன் படுத்து பல நாள் ஆச்சு.
வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சிட்டு இருக்கேன்பா. ஸோ வந்து 2 கேமுமே தனித்தனியாக தான் இருக்குது. பட் கேம் ரெண்டுமே ஆடி பாருங்க, பயங்கரமான கேம், ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸை பார்க்காம நீங்கள் 2 ஸ்டேஜ் ஆட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 3 ஸ்டேஜ் நீங்களே வந்து விரும்பி விளையாடுவீங்க. பயங்கர ஆக்டிவாக இருக்கும் இந்த கேம். இண்டி கேம் அது, சப்போர்ட் பண்ணிங்க. 2வது இடத்துல பார்க்க போகிறது ஹேட்ரேட். இந்த கேமோட கான்செப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமில் வந்து கதையும் கிடையாது, ஒரு கான்செப்டும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தால் ஏமே தடை பண்ணாங்க அப்படின்னா இந்த கேமுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயம் தான். ஆக்சுவலி கேமில் வர ஹீரோவுக்கு பேரும் கிடையாது, இந்த கேமில் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கதையும் கிடையாது. ஆனால் கேமோட கான்செப்ட் மட்டும் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா ஹீரோவுக்கு வந்து ஒரு நாள் வந்து வெறி பிடிச்சிருச்சு, கிறுக்கு பிடிச்சிருச்சு. இந்த சொசைட்டி மேலே வெறுப்பு வந்து சொசைட்டியே எனக்கு வேணாம், மொத்த பேரும் காலி பண்ணுறேன்ட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அப்பாவி மக்கள் வந்து கொண்டிருப்பாரு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கண்ணை படுறவன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு எல்லாரையுமே காலி பண்ணிருப்பாரு. இப்படியே ஒரு ஹேட்ரேட் ஆச்சுன்றதுலாம் கண்ணெல்லாம் கிடையாது, போட்டு காலி பண்ணுறதுதான் கதையே. தடுக்க வந்த போலீஸும் சொல்லிட்டு காலி பண்ணணும். இதெல்லாம் ஒரு காரணம்னா பக்கத்துல வந்து ஒருத்தன் காலி ஆட்டான்ட்டு இளவிட்டு வந்திருப்பானுங்க மொத்த பேரும். இவன் உள்ள போது மொத்த பேரும் காலி பண்ணி அங்கெல்லாம் இளவிடு ஆகிருப்பான். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. இந்த மாதிரி கேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ தேவையில்லாம வந்து அப்பாவி மக்களை கொள்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கேம் விளையாடி இது ஒரு கல்ட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொள்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிரும். அப்புறம் அவன் வந்து இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருமா, ஏதோ தப்பா போதிக்குது, ஒரு தப்பான கான்செப்ட் கொண்டு வருது அப்படின்ட்டு இந்த கேம் வந்து தடை பண்ணிருப்பாங்க. அது எந்த நாட்டில் அப்படின்னா ஜெர்மனில வந்து அப்படியே கிளம்பு அப்படின்ட்டு கேமை வந்து மொத்தமா தடை பண்ணிட்டாங்க. போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? பட் ஆர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 18+ கொண்டு வரலாம். முதல்ல அந்த கேம் தடை செய்யப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் வந்து கேமுக்கு வந்து 18+ கொடுத்துக்குங்க அப்படின்ட்டு இந்த கேமோட டெவலப்பர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் ஆன டிஸ்ட்ரக்டிவ் கிரியேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வன்முறை காட்சி இருந்துச்சு அப்படின்னா நான் 18+ கொடுத்துருப்பேன். ஆனால் வந்து அப்பாவி மக்களை கொல்லு வெட்டு அப்படின்ட்டு இது வந்து தப்பான ஒரு போதனை கொடுக்குது, இதெல்லாம் அங்கே அலோவ் பண்ண முடியாத கிளம்பு அப்படின்ட்டு ஆஸ்திரேலியா இந்த கேம் வந்து மொத்தமாக தடை பண்ணிட்டாங்க. நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாட்டுறாங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்கு தரலாம் கிடையாது. ஸ்டீமில் பார்த்தீங்க அப்படின்னா 219 ரூபாய்க்கு எந்த ஒரு ஆஃபரும் இல்லாமல் ராவா 219 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த கேமு. இது அந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக பல பேரை கொலை பண்ணுற சீனில் இல்லை கட் சீனில் அப்போலாம் வந்து கேமு ஒரு 3rd-person கேம் மாதிரி இருக்கும். ஆனால் கேம் ஆடும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு டாப் டவுனாக ஒரு ஐசோமெண்ட்டுக்காக மாறிடும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதே எதிராக ஐசோமெண்ட்டாக குத்திங்க பேசாமல் 3rd-person குத்தலாம்னா தோணு வேலைகளை பார்க்க முடியும். முதலாவதுல பார்க்க போகிறது Battlefield 4 சைனா ரைசிங். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா Battlefield வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான். எப்படி ஆக்டிவிஷனுக்கு கால் ஆஃப் டியூட்டின்ற ஃப்ரான்ச்சைஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து EAக்கு இந்த Battlefield பயங்கர ஃபேமஸான கேம் தான் இது. ஓகேவா, இதில் வந்து 4வது பார்ட் தான் Battlefield 4. இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா கேமோட கதை கான்செப்ட்லாம் பிரச்சனை இல்லை. இதில் பிரச்சனை எது அப்படின்னா இந்த கேமோட டிஎல்சியில் தான். நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆகிருந்திருக்கும். ரிலீஸ் ஆகிற கொஞ்ச நாள்லேயே பயங்கரமான சேல்ஸ் ஆகி பயங்கர சக்கப்போடு போட்டிருக்கும். இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கேமுக்கு வந்து ஒரு டிஎல்சி கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த டிஎல்சியோட பேர் தான் சைனா ரைசிங். புது மேப்லாம் கொடுத்து புது கதை கொடுத்து கண்டென்ட் கொடுத்து நல்லா இருந்திருக்கும் அந்த டிஎல்சி. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த டிஎல்சியோட கதை தான் இங்கே பெரிய பிரச்சனை. டிஎல்சியோட பேரே சைனா ரைசிங். கான்செப்ட் என்ன அப்படின்னா சைனா வந்து இல்லை நான் வந்து உலகம் ஃபுல்லாக ஆட போகிறேன் அப்படின்னு பிளானை போட்டு யூஎஸ் மிலிட்ரியை வந்து அட்டாக் பண்ணி அமெரிக்காவை டேக் ஓவர் பண்ண நினைக்கிறாங்க. அதை வந்து அமெரிக்கா தடுக்கிறாங்க. இதுதான் கேமோட கான்செப்ட். இதை வந்து மற்ற நாடுகளை பார்த்து சும்மா இருக்கலாம், ஆனால் சைனாக்காரன் சும்மா இருப்பானா? இதை பார்த்து சைனா என்ன பண்ணாங்க அப்படின்னா இது வந்து எங்கள் நாட்டோடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்குது, இது வந்து இந்த சாதாரண விஷயம் இல்லை, இது வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்கே வந்து த்ரெட்டாக இருக்குது அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க இந்த கேம் பார்த்து. இந்த பிரச்சனை டிஎல்சி தான். பட் சைனா என்ன பண்ணாங்க, டிஎல்சியா இருறா மொத்த கேமையும் தடை பண்ணுறேன் அப்படின்ட்டு டிஎல்சிக்காக மொத்த கேமும் தடை பண்ணாங்க. இந்த கேம் சேனலில் ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு தடை பண்ணது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த காப்பி வந்துருக்கும் இல்லையா, பிரச்சனை டிஎல்சி தான், மெயின் கேம் ஆடிக்கு வந்துக்கணும்ல, அந்த காப்பி எல்லாமே பறிமுதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைக்குள்ள இருந்த ஒவ்வொரு சீடியும் வந்து பறிமுதல் பண்ணி காலி பண்ண ஆரம்பிச்சாங்க சைனா. இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பல பேர் வந்து என்ன இருக்குன்னு தெரியல, கேம்ல என்ன இருக்கு தெரியல, பார்த்தே ஆகணும்ட்டு பல பேர் திருத்தரமா பதிவிறக்கம் பண்ண ட்ரை பண்ணாங்க. சில பேர் வந்து அயல்நாட்டில இருந்து காப்பி வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. சைனா வந்து ஃபுல்லாத்தையும் பிளாக் பண்ணி என் நாட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு பிளான் போட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க, மொத்தமாக பேன் பண்ணிட்டாங்க இந்த கேமை. ஒரே ஒரு டிஎல்சி மொத்த கேம் க்ளோஸ். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. சொன்ன மாதிரி கேம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை, அமைக்கிட்டு இருந்திருக்கலாமா? எதுக்கு தேவையில்லாம ஒரு டிஎல்சி எடுத்து மொத்த கேமுக்கு கெட்ட பேர் வாங்கிக்கிறோம். ஆக்சுவலி சைனா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 8 வருஷமா எந்த கேமையும் வந்து பேன் பண்ணலையா. இதுக்கு முன்னாடி கேம் பண்ண முடியாதீங்க, அதோட 8 வருஷம் கழிச்சு தான் ஒரு கேம் அவங்க வந்து பேன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ 8 வருஷம் கழிச்சு இந்த கேமை தான் பேன் பண்ணிருக்காங்க சைனா. யூ ஆர் மேக்கிங் ஹிஸ்டரி.
ஓகே சோதேஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து தடை செய்யப்பட்ட அப்புறம் வந்து சென்சார் செய்யப்பட்ட கேம்ஸை பற்றி பார்த்துருப்போம். இது நல்லா போச்சு அப்படின்னா அடுத்த பாட் கூட போடுறேன். அடுத்த பாட்டு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன். இது நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அடுத்த பாட் ட்ரை பண்ணுறேன். வந்து ஆதரவு கொடுங்க சோதேஸ், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, ஹைப் ஏற்றி விடுங்க. அப்போ தான் வந்து நாலு பேர் பார்ப்பாங்க. ஓகே சோதேஸ், நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.